வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பாசிப்பருப்பு இட்லி சாம்பாருங்க. இதை முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அருமையாக செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பை கழுவி எடுத்தாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க வேக வைக்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 5, இல்லை பாதி அளவு சின்ன வெங்காயத்தை வேக வைக்க போட்டுக்கலாங்க. மீதி தாளிக்க வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் முருங்கைக்காய் 2 எடுத்துருக்கேங்க. மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் 2 எடுத்துருக்கேங்க, பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேங்க. சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, நம்ம இப்பயே சேர்த்தோம்னா காயிலெல்லாம் உப்பு சேருங்க. இப்போ நாம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கராக இருந்துச்சுன்னா 2 விசில் வர வச்சா போதுங்க, சீக்கிரம் வெந்துருங்க. நல்லா கொதிச்சு வருதுங்க. காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தேவைப்பட்ட சாம்பார் பொடி கூட இதில் போட்டுக்கலாங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நாம் சாம்பார் இதை கரைச்சி ஊற்றும் போது சாம்பார் குழ குழப்பாகவும் ஆகும், நல்லா கெட்டியாகவும் இருக்குங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கோங்க, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதித்து வரட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். தாளிக்க எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரியுதுங்க. இப்போ சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்துருக்கேங்க, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதுங்க. இப்போ தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சாம்பார் பொங்கலுக்கு, இட்லி, தோசைக்கும் நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.